ராகுல் வரலைன்னா பெரிய சிக்கலாகிடும். டெல்லியில் பதறிய தமிழக காங்கிரஸ் தலைகள். என்னாச்சு? தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளின் பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாஷ்னிக் தலைமையில் நேற்று நடந்தது. மேலிட பொறுப்பாளர் கிருஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உட்பட 30க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கும் வேளையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் கெமிஸ்ட்ரி முன்பை போல இல்லை என்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். தொகுதி பங்கீட்டில் தொடங்கிய இழுபறி அதிகார பகிர்வு என்ற ஒற்றை வார்த்தையில் முட்டி நிற்கிறது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் குரல் எழுப்ப அப்படி ஒரு பேச்சிற்கே இடமில்லை என கரார் காட்டியது டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலோட்டமாக புன்னகைத்தாலும் உள்ளுக்குள் புகைச்சல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்றன சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள். இந்த விரிசலுக்கு கூடுதல் வலு சேர்ப்பது போல அமைந்தது ராகுல் காந்தியின் மௌனம். நாடாளுமன்ற தேர்தலில் ஊர் ஊராக சுற்றிய ராகுல் இந்த முறை தமிழக கரையை தொடக்கூட ஆர்வம் காட்டவில்லை. புதுச்சேரி வரை வந்தவர் பக்கத்து மாநிலமான தமிழகத்திற்குள் எட்டி பார்க்காமல் சென்றது அறிவாலயத்தை சுணக்கமடைய செய்துள்ளது. நேரம் இல்லை என்ற ஒற்றை வரியோடு ராகுல் தரப்பு ஒதுங்கிக் கொண்டது கூட்டணிக்குள் எல்லாம் சரியில்லை என்பதற்கான மிகப்பெரிய குறியீடாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று கூட்டத்தில் பேசிய முகுல் வாஷ்னிக் காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்தார். பொறுப்பாளர்கள் பலரும் தங்களின் தொகுதிகளில் இருக்கும் பிரச்சினைகள், சமூக கட்டமைப்புகளால் நிலவும் அரசியல், வேட்பாளர்கள் மீதான அதிருப்திகள் என தாங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை விவரித்தார்கள். அதே சமயம் திமுக எனும் ஆலமரம் நம்முடன் இருப்பதால் வெற்றிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பொறுப்பாளர்கள் சிலர் சீட் எண்ணிக்கை, தொகுதிகளை அடையாளம் காணுதல் உள்ளிட்ட பிரச்சினைகளில் திமுக தலைமையிடம் நாம் முரண்பட்டதால் திமுக நிர்வாகிகளிடம் நம் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது. இதனை களத்தில் நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். பிரச்சாரத்திற்கு அவர்கள் ஒத்துழைப்பதில்லை. வற்புறுத்தி வலியுறுத்தி தாஜா பண்ணியதற்கு பிறகு லோக்கல் திமுகவினர் நம்முடன் கைகோர்க்கிறார்கள். ஆனால் அது கூட முழுமையாக நம்மை ஆதரிக்கும் மனநிலையில் இருப்பது போல தெரியவில்லை. அதனால் நம் தலைவர் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் அது திமுகவின் கடைக்கோடி தொண்டர்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னது போல போய் சேரும். ஆனால் இதற்கான முயற்சியை தலைவர்கள் எடுத்தது போல தெரியவில்லை என்று களத்தில் இருக்கும் சிக்கல்களை அழுத்தமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பதில் சொன்ன முகுல் வாஷ்னிக், நீங்கள் சொல்லும் பிரச்சனைகள் ஏற்கனவே எங்களின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. ராகுல்ஜிக்கும் இந்த விபரங்கள் எல்லாம் தெரியும். முதல் கட்ட தேர்தல் நடந்த மாநிலங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருந்ததாலும் பார்லிமெண்ட் செஷன் நடந்து கொண்டிருந்ததாலும் தமிழ்நாட்டிற்கு கடைசி கட்டத்தில் செல்லலாம் என ராகுல்ஜி யோசித்தார். அதுதான் இந்த டிலேக்கு காரணம். இந்த வாரத்தில் ராகுல்ஜி தமிழகத்திற்கு வருவார். குறிப்பிட்ட 3 பாயிண்ட்களில் அவர் மட்டும் பேசுவதாக ஒரு திட்டமும், ஸ்டாலினுடன் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் இணைந்து பிரச்சாரத்தை செய்வதற்கேற்ப ஒரு திட்டமும் என 2 திட்டங்கள் ராகுல்ஜியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஸ்டாலினுடன் இணைந்து பிரச்சாரம் செய்வது குறித்து திமுகவிடம் நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைமையிடமிருந்து தேதி கிடைத்ததும் ராகுல்ஜியின் தமிழக வருகை முடிவு செய்யப்படும். ஓரிரு நாளில் இதனை இறுதி செய்துவிட்டு சொல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் முகுல் வாஷ்னிக்.